குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 2 அட் கொடைக்கானல். இப்போ தான் எந்திரிச்சோம். இப்போ தான் மிஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு பின்னாடி தெரிலன்னு நினைக்கிறேன். தெரியுதா எப்படி இருக்குன்னு? செம்மையாக இருக்குதுல்ல. எல்லாருமே இப்போ கிளம்பியாச்சு. இப்போ தான் எழுந்திருக்கோம். ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம். ரூமை செக் அவுட் பண்ணிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுவோம். என்னென்னலாம் பண்ணணும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குறாங்க. தூங்கட்டும், நம்ம கிளம்பிட்டு அவளை எழுப்பிடலாம். அவ்வளோதான், ரூமை செக் அவுட் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். டாடா. ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணி கிளம்பியாச்சு. வெளியே வியூ பாருங்கள். ரொம்ப மிஸ்ட் வந்து அன்றைக்கி கொஞ்சம் குளிராக தான் இருந்துச்சு. முந்தின நாள் ஃபுல்லாக சரியான காற்று. நான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சரி போகிறப்போ அங்கே இருக்கிற லேக் அந்த சைடெலாம் பார்க்கலான்னு கிளம்பியாச்சு. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்ததுக்கு ரொம்ப டிராஃபிக்கு. நாங்கள் போனது வீக் டேஸுங்கிறதுனால எங்கே நிப்பாட்டினாலும் சரியான டிராஃபிக்கு. கொஞ்சம் நாங்கள் பிளான் பண்ணதோட கொஞ்சம் லேட்டாக தான் போகணும், ஏன்னா ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. அங்கே கஷ்டப்பட்டு முடிச்சு வந்தால் லேக் கிட்ட அங்கேயும் ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. எல்லாம் முடிச்சு லாஸ்ட்டில் நம்ம லேக்குக்கு வந்தாச்சு. ஆனால் லேக்குள்ளே நாங்கள் போகலை, பாப்பா இருக்கிறனால. அந்த கூலிங்குமே ரொம்ப இருந்தனால நாங்கள் லேக்குள்ளே போட்டிங் மட்டும் நாங்கள் போகல. மற்றபடி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி டேவே. அதுக்கப்புறம் காலைல எதுவுமே சாப்பிட்றதுனால இந்த பஞ்சு மிட்டாய், இந்த சோன் பப்படி, அப்புறம் இந்த ரவா லட்டு இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு இதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் அமீரா பிரியாணி, இங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கிட்ட பிரியாணியும் கீ ரோஸ்ட்டுமே வாங்கியிருந்தோம். கீ ரோஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாப்பாவும் சாப்பிட்டுட்டு இருந்தா. சாப்பிட்டுட்டு அவங்க கடை பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் கடை இருந்துச்சு. அவங்களே தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இங்கே வாங்க நல்லாயிருக்கும். ஸோ அவங்களே வாங்கிக்கிட்டலாம்னு வாங்கிட்டு, இந்த ஸ்வெட்டர் கடை பக்கத்தில் இங்கே ஒரு கடை இருக்கும், அங்கே நல்லாயிருக்கும். அங்கே வந்து பாப்பாக்கு இந்த ஒன்று இது வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அந்த உள்ள இறக்கத்தில் போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அங்கே சாக்லேட்ஸ் வாங்கிட்டு, பாப்பாவோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்புன்றனால அவளுக்கு அந்த கொடைக்கானலில் இருக்க அந்த மேக்னெட் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சா. ஐஸ்கிரீமே வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. அதுக்கப்புறமேட்டு கார் ஏரியாச்சு. அத்தை எனக்கு பூ வாங்கி தந்தாங்க, அதுதான் காமிச்சிட்ருக்கேன் உங்கள்கிட்ட. அண்ட் கார் ஏறி கிளம்பிட்டு இருக்கும்போது இங்கே மணி சூடா பஜ்ஜி எல்லாமே இங்கே வந்து சூடாக தான் கிடச்சிது. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்ட் அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நின்று ஃபோட்டோலாம் எடுக்கல, ஏன்னா வீக் டேஸ்ன்னு வீக்கெண்டுனால கூட்டமாக இருந்துச்சு. இன்னும் எங்களுக்கு ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். அதை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி கிளம்பியாச்சு. அவ்வளோதான், எங்கள் டே இப்படி தான் போச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா கொண்டே கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காட்டி இடையில ஒரு ஊரில் நிப்பாட்டி ரெஸ்ட் ரூம் போயிட்டு டீ காஃபி அதெல்லாம் குடிச்சிட்டு அண்ட் அங்கே இருந்து கிளம்பிட்டு திரும்பி நைட் வந்து ஒரு கடையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம், பசிக்குதுன்றனால அங்கேயும் வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆட்டோவுக்கு வீடு பிடிச்சி போயிட்டு. அண்ட் அவ்வளோதான், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புறேன். இதே மாதிரி சூப்பரான விளாக்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் மறக்காம இன்னொன்று இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.